அப்ப நீங்க முதல்ல நல்லா இல்லாம போனாதான் அடுத்தவன் நல்லா இல்லாம போவான். உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நீங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எண்ணங்கள் தான் சொல்லாக வருகிறது, சொற்கள் தான் செயல் வடிவம் பெறுகின்றன. நமக்கும் பிறருக்கும் நன்மை தரும் என்றால் நாம் பேச வேண்டும். சொல்லுக பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். தீமை என்றால் தனக்குத்தானே உடலை கெடுத்துக் கொள்வதும் மனதை கெடுத்துக் கொள்வதும் தீமைதான். அதேபோல் பிறருக்கு செய்வதும் தீமைதான். அப்ப தனக்குத்தானே கெடுத்துக் கொண்டாலும் மற்றவர்களுக்கு கெடுத்துக் கொண்டாலும் அது எதிர்மறை உணர்வுகள் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணம் உங்களுடைய உடலை கெடுக்கிறது என்றால் அது தீமைதான். அது என் உடம்பு தானே கெடுக்குது, உங்க உடம்பை கெடுப்பதற்கு கூட உரிமை கிடையாது நமக்கு. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இந்த உடலை கொடுத்திருக்கிறது. இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா இந்த உடலை பயன்படுத்தி இந்த உலகை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி பண்ணும்போது இந்த நம்ம உடலையே கெடுக்கக்கூடாது, மற்றவர்களையும் கெடுக்கக்கூடாது. இப்படி எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ நம்முடைய செயல்கள் நம்முடைய தன்மைகள் மற்ற உயிர்களுக்கு மற்ற உயிர் வாழக்கூடிய சுதந்திரத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றால் அது தீமையான எண்ணங்கள் என்று பொருள். நமக்கு ஆன்மீகத்துல நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம சொல்றோம், வாழைப்பழம் என்று சொன்னால் வாயு நோகும் என்று சொல்லி, தாழைப்பழம் என்று சொல்லி தாழ்வெனக்கு வந்ததடி அப்படிம்பாங்க. நான் ஒருத்தன் நல்லாரின்னு சொல்லும் போது அவனும் நல்லா இருப்பான், நானும் நல்லா இருப்பேன். ஒளிந்து விடு என்று சொல்லும் போது முதல்ல அந்த ஒளிந்து விடுங்கிற வார்த்தை எனக்குள் அதிர்ந்து தான் வெளியில போகுது. அந்த ஒரு அதிர்வுகளை பத்தி பேசுவாங்க, அலை இயக்கம். ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு தான் நாங்க போவோம். இப்போ ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாது, ஒளிந்து போக வேண்டும் என்று நீங்கள் மைண்ட்ல திங்க் பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம பாடியில ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த காஸ்மாஸ்ல மோதி பிரதிபலிச்சு செயல் வடிவம் வரும். அப்ப நீங்க முதல்ல நல்லா இல்லாம போனாதான் அடுத்தவன் நல்லா இல்லாம போவான். ஆகவே எந்த ஒரு எண்ணத்திற்கும் இந்த உலகத்தில் வலிமை இருக்கிறது. எண்ணங்கள் ரொம்ப ஷார்ப்பானது. அதனாலதான் சொல்லுவாங்க, எண்ணங்களை கவனியுங்கள்னு சொல்லுவாங்க. எண்ணங்களை தொடர்ந்து தான் உங்களுடைய முழு வாழ்க்கையும் முழு சிந்தனையும் செல்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நீங்கள். உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையானதாக இருந்தால் நீங்கள் நேர்மறையான மனிதராக உங்களை சுற்றி நேர்மறையான அலைகள் வீச தொடங்கும். நீங்கள் ஒரு தீய குணமுடையவர்களாக இருந்தால் உங்களை சுற்றி தீய குணங்களும் உங்களை சுற்றி தீயவர்களும் தான் இருப்பார்கள். ஆகவே நம்முடைய வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் மிகவும் சக்தி உண்டு. வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. நீங்கள் ஒரு உள்ளார்ந்து எந்த விதமான தீங்கும் நேராமல் இருக்கும் போது, தீங்கு செய்யாத ஒரு மனநிலையில மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற பெரும் எண்ணத்தோடு இருக்கும்போது மற்ற உயிர்கள் உங்களை தாக்க நினைத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? தாக்குறாங்க, நீங்க அதுக்கு அந்த பதில் நீங்க ஒண்ணுமே செய்யல, அமைதியா இருக்கிறீங்க. ஆனால் உங்க உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வருத்தம், ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த வருத்த அலைகள் அவனை அப்படியே உட்கார வச்சிடும். ஏன்னா நீங்கள் தூய்மையானவர். உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய சொற்களுக்கும் மிக அதிகமான வலிமை உண்டு. நம்ம வார்த்தைகள்லயே பார்த்தீங்கன்னா நேர்மறை வார்த்தை, எதிர்மறை வார்த்தை அப்படிப்பாங்க. ஒரு இடத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கும் இப்போதைக்கு என்னால் இதை சரிவர பார்க்க முடியல அப்படின்னு பாசிட்டிவாக பேசுவாங்க. முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சில கடைகளில் போய் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்க கடையில் சீனி இல்லை, சீனி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவன் சீனி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பருப்பு இருக்கும்பா. அப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம்னா இல்லைங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது மரபாக இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவ் எதிர்மறை வார்த்தைகள், நேர்மறை வார்த்தைகளில் எதிர்மறை வார்த்தைகள் ரொம்ப ஆபத்தானது. தன்னையும் கெடுக்கும், மற்றவனையும் கெடுக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்மறை உணர்வுகள் நம்முடைய எனர்ஜி அப்படியே ஷப் பண்ணி உறிஞ்சிரும். ஒரு ஸ்ட்ரா போட்டு குடித்தது மாதிரி அப்படியே நம்ம பாடியிலேருந்து எல்லா எனர்ஜியும் எடுத்து போயிடும், டயர்டாயிருவான். எதிர்மறை உணர்வுடையவர்கள் மிக விரைவாக டயர்டாயிருவாங்க. நேர்மறை சிந்தனை உடையவர்கள் ரொம்ப சீக்கிரத்தில் டயர்டாக மாட்டான். அவனுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அவன் அந்தளவு அவனுக்கு எனர்ஜி கிடைக்கும். அது எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக நம்முடைய உடலை பாதிக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப நெகட்டிவாக நினைக்க முதல் பாதிப்பு உங்களுக்கு தான். ஏன்னா எண்ணம் தோன்ற இடமே நீ உங்கள்கிட்ட இருந்து தான். நெகட்டிவான எண்ணம் உங்கள்கிட்ட தான் தோன்றுது. அது தோன்ற இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் மற்றவனை பாதிக்காதாகவே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய உடலாலும் மனதாலும் உங்களை பலவீனப்படுத்தும். நேர்மறை எண்ணங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் சூழ்நிலையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல காந்த அலை, உங்களை சுற்றி ஒரு நல்ல வேவ் லென்த் எப்போதுமே இருக்கும். ஆகவே எப்போதும் நேர்மறை சிந்தனையுடன் வாழ்ந்து நேர்மறை வார்த்தைகளை பேசி இந்த உலகத்தை வளமுறை செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.